உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. வடசென்னை பிஜேபி நாடாளுமன்ற வேட்பாளர் வழக்கறிஞர் திரு RC பால் கனகராஜ் அவர்கள் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று பெரம்பூர் ஹைரோடு வழியாக பட்டேல் ரோடு, பெரம்பூர் பேருந்து நிலையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். பறக்கும் பாருடா, நாட்டுக்கு இப்பொழுதே நன்மை செய்யக்கூடுடா. நீதிக்கு சேதி சொல்லும் கொடி பறக்கும் பாருடா, நாட்டுக்கு இப்பொழுதே நன்மை செய்ய. வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளராகிய நான், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிற்க வைக்கப்பட்டிருக்கிற நான், தேர்தல் பிரச்சாரத்திலே எங்களுடைய கட்சியினரிடம், கூட்டணி கட்சியினரிடம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து இன்றைக்கு வடசென்னையிலே, அது மேற்கு பகுதியிலே தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். காலம் ரொம்ப குறுகிய காலம். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து, வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மிக மிக குறுகிய காலத்திலே வடசென்னை 6 சட்டமன்ற தொகுதி முழுவதும் சுற்றி வந்திருக்கிறோம். வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெகுவாக அவர்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏராளமான மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்றாக இந்த பகுதியிலே வர வேண்டும் என்று விரும்பி என்னை வரவேற்று எனக்கு பெருத்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சியிலே முதலிலே மோடி சேனா என்று இப்பொழுது அறியப்பட்டிருக்கிற ஒரு அணி முதலிலே அண்ணாமலை சேனா என்று உருவாக்கப்பட்டது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து எனக்கு அண்ணாமலை சேனா என்று ஒரு கூட்டம் தயவு செய்து ஏற்படுத்தாதீர்கள், நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய மோடி சேனா என்று ஏற்படுத்தும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இன்று மோடி சேனாவினர் இந்த பிரச்சாரத்திலே கலந்து கொண்டு இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறார்கள். அதற்கு பெரம்பூர் சட்டமன்ற பெரம்பூர் சட்டமன்ற அமைப்பாளர் வழக்கறிஞர் நவீன் அவர்கள் அந்த சேனாவில் பிரவீன் அவர்கள் சேனாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இது சேனா என்பது தலைவர் அண்ணாமலையின் பால் அன்பிலே அவருக்கு ஆதரவாக அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ உடன் செல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. தலைவர் அண்ணாமலை எளிமையானவர். இந்த கூட்டம் பொதுமக்களுக்கு அது உகந்ததாக இருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது, நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி மோடி தான் முக்கியம், மோடி தான் பாரத பிரதமர் தான் முக்கியம், அதற்காக அவருக்கு என்று சேனா வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருந்தன்மையாக சொல்லியதன் பேரில் இவர்கள் எல்லாம் இன்று உற்சாகமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரவேற்கிறேன். மாற்றி வந்திருக்கார் மோடி சேனாவுக்கு மாற்றி அண்ணாமலை சேனா என்ற பெயர் கொண்ட அந்த அணியை மோடி சேனா என்று மாற்றி அமைத்து இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொதுவாக தேர்தல் களம் சூடாக இருக்கிறது. எல்லோரும் இதற்கு முன்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தொகுதியின் பக்கம் ஆபத்து காலத்தில் கூட வரவில்லை என்று குறை சொல்லி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். எனக்கு பெருத்த ஆதரவை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை வரை தேர்தல் பிரச்சாரம் நேரம் எடுப்பதனால் தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இங்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களையும் தலைவர் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளையும் மக்களிடம் எடுத்துக் கூறி அவர்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 5 பேருமே ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள். திராவிட கட்சிகள் பல வருடங்களாக தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டு பேச்சு திறமையால் அவர்கள் திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் விழிப்போடு இப்பொழுது ஒவ்வொரு தலைவர்களையும் உற்று நோக்குகிறார்கள். அந்த வகையிலே ஒரு அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு நபர் சொல்வதை கேட்க தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைச்சர் அல்லது அந்த கட்சியிலே சார்ந்த எந்த ஒரு பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பொய்யர்கள் ஆரம்பம் முதலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இப்பொழுது சோசியல் மீடியா அதிகமாக உள்ள காலத்துல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை சரியாக கணித்து வைத்திருக்கிறார்கள். அதனால யார் என்ன சொன்னாலும்
அவர்கள் தரம் அதிலிருந்தே விளங்கும். ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறவர்கள் தரம் தாழ்ந்து போவார்கள். அவர்கள் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார்கள்.